ஒவ்வொரு முறையும் ஈரோட்டுக்கு வரும்பொழுது ஒரு தனி புத்துணர்ச்சி ஏற்படும். அதற்கு காரணம் தந்தை பெரியார் பிறந்த மண் இந்த ஈரோட்டு மண். பெரியாருடைய ஈரோட்டு குருகுலம் தான் பேரறிஞர் அண்ணாவுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் குருகுலம். அவர்களை உருவாக்கியதும் இந்த மண் தான். அப்படிப்பட்ட பெரியாருடைய ஈரோடு மாநகரில் முத்தமிழ் கலைஞருடைய பெயரில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 382 ஊராட்சிகளுக்கு இன்றைக்கு இந்த மேடையிலே கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்க இருக்கின்றோம். அதே போல தமிழ்நாடு அரசினுடைய வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, மகளிர் திட்டம், கூட்டுறவுத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பாக கிட்டத்தட்ட 4000 பேருக்கு சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் ரூபாய் 86 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை மதுரையில் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்தோம். பல மாவட்டங்களில் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஊராட்சிகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை கொண்ட கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்க இருக்கின்றோம். இந்த ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டம் தொழில்துறைக்கு மட்டுமல்ல, விளையாட்டுத்துறைக்கும் பல பங்களிப்பை செஞ்சிருக்கு. இங்கே கூட நிறைய விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக பேரா பேட்மிண்டன் வீரரான தம்பி ருத்திக் ரகுபதி இங்கே வந்து வருகை தந்திருக்கிறார்கள். தம்பி ருத்திக் ரகுபதி அவர்கள் தன்னுடைய திறமையினாலும் உழைப்பாலும் இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு இருக்கிறார். ஜப்பானில் நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். ஏசியன் பேரா ஒலிம்பிக் போட்டியிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வெற்றி பயணம் இந்த ஈரோடு மாவட்டத்திலிருந்து இன்னும் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கை மகேஸ்வரி வாலிபால் போட்டிகளில் சர்வதேச அளவில் முத்திரை பதித்து வருகிறார். அவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார். இலங்கையில் நடைபெற்ற ஏசியன் பீச் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவர் தான் தங்கை மகேஸ்வரி. சர்வதேச அளவில் அவர் பெற்று வரும் வெற்றிகள் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் பலரையும் விளையாட்டுத்துறையை நோக்கி வர செய்து கொண்டிருக்கிறது. அவருக்கும் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த இருவரும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக, உந்து சக்தியாக, மோட்டிவேஷனாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எடுத்து வரும் பல முயற்சிகளை பாராட்டி கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CII அமைப்பு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் எனும் விருதை நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு அளித்திருந்தது. அதே போல ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை சார்பாக பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற உயரிய விருதையும் நம்முடைய தமிழ்நாடு அரசிற்கும் நம்முடைய விளையாட்டுத்துறைக்கும் அளித்து கௌரவித்திருந்தது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டையில் தொடங்கி அதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்றோம். இதுவரை ஏராளமான வீரர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக ரூபாய் 9 கோடி அளவுக்கு நிதி உதவி அளித்திருக்கின்றோம். அதே போல தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் நிதி உதவி பெற விரும்பும் விளையாட்டு வீரர்கள் www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் நம்முடைய வீரர் வீராங்கனையருக்கு தொடர்ந்து ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை வழங்கி வருகின்றோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 600 வீரர்களுக்கு ரூபாய் 14 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை வழங்கி இருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அண்ணன் EVK செல்வங்கோவன் அவர்கள் இங்கே பேசும்பொழுது தன்னுடைய பேத்திக்கு ரூபாய் 9 லட்சம் உயரிய ஊக்கத்தொகை வழங்கியதை இங்கே எடுத்து கூறினார். அது அவருடைய பேத்திக்கு மட்டும் வழங்கப்படவில்லை, 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு 14 கோடி ரூபாய் அளவில் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்புகளில்
3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற உங்களை போன்ற பல வீரர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. கழக அரசு அமைந்த பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த சீரிய நடவடிக்கையின் பேரில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் விளையாட்டுத்துறை என்றால் அது தமிழ்நாடு தான் என்கின்ற வகையில் தொடர்ந்து புது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் மிக முக்கியமானது தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட். விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்கள் மட்டும் தேங்கிவிடக்கூடாது, அது கிராமங்களிலிருந்து வர வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட். கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன், கேட்டுக்கொள்கின்றேன். முத்தமிழர் கலைஞர்களுடைய பெயரால் எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன. எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் விளையாட்டுத்துறை சார்பாக முதன்முறையாக கலைஞர் அவர்கள் பெயரால் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் தான். ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்னென்ன திறமைகள் வேண்டும்? நல்ல எனர்ஜி வேண்டும், நல்ல ஷார்ப்பான மைண்ட் வேணும், துல்லியமான கணக்கிடுதல் வேண்டும், தோல்வியிலும் துவண்டு விடாத மனத்திடம் வேண்டும், நல்ல டீம் ஒர்க் வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த திறமைகள் அனைத்தையும் கொண்டவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் இந்த திட்டத்திற்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்று பெயர் வைத்தோம். அத்தகைய கலைஞர்களுடைய பெயரால் வழங்கப்படும் விளையாட்டு உபகரணங்களை பெறக்கூடிய இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கலைஞர் அவர்களுக்கு இருந்த அந்த குணங்களையும் திறமைகளையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற இந்த ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்து அத்தனை ஊராட்சிகளையும் அந்த ஊராட்சியுடைய முகங்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். அதேபோல் இன்றைக்கு இந்த மேடையில் கிட்டத்தட்ட 1800 பேருக்கு வீட்டு மனை பட்டாவை வழங்கி இருக்கின்றோம். இதில் பெருமையாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தந்தை பெரியாருடைய இடத்திற்கு அவருடைய பேரன் ஈரோடு கிழக்கு மன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களிடம் அந்த பட்டாவை வழங்க இருக்கின்றோம். பெரியாருடைய பேரனுக்கு பட்டாவை வழங்கியிருக்கின்றோம். பெரியாருடைய கொள்ளு பேத்திற்கு உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்கின்றோம் என்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் அரசு. பட்டா கிடைக்க வேண்டும் என்பது பலருக்கு நெடுநாள் கனவு. அதனை இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள். இன்று முதல் உங்களுடைய வீட்டில் நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். உங்கள் இடத்தின் மீதான சட்டபூர்வமான உரிமையையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி உள்ளது. அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் வங்கிக் கடன் இணைப்பை பெற்றுள்ள மகளிர் சுய குழு சகோதரிகள், பல்வேறு நலத்திட்டங்கள் பெற்றுள்ள மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் என அனைவருக்கும் இந்த அரசின் சார்பாக விளையாட்டுத்துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் உங்களோடு பக்கபலமாக துணையாக நிற்கும். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் இந்த அரசினுடைய கடமை என்றும் நாங்கள் என்றும் உங்களுக்காக பணியாற்றி கொண்டே இருப்போம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசினுடைய ஒவ்வொரு சேவையும் சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு தனிநபரும் நம் திராவிட மாடல் அரசால் பயன்பெற வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, விடியல் பயண திட்டம், மாணவியருக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு வருகின்ற 9ஆம் தேதி முதல் தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48, இல்லம் தேடி கல்வி, மக்களுடன் முதல்வர் போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகின்றது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் என்றால் அதுதான் நம்முடைய முதலமைச்சர்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இந்த ஜூலை முதல் 1,16,00,000 மகளிருக்கு தலா மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் என்கிற வகையில் மொத்தம் 11,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி வருகின்றது. இந்த திட்டங்களின் காரணத்தால் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு, மகளிர் முன்னேற்றம், தரமான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட 13 துறைகளில் இந்தியாவிலே நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கின்றது. இதனை ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் அமைப்பே புள்ளி விவரத்தோடு அளித்துள்ளது. இனியும் தொடர்ந்து உங்களுக்காக உழைக்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த திட்டங்களின் பயனாளிகள் என்ற அளவில் இல்லாமல் அவற்றின் பங்கேற்பாளர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கழக அரசின் திட்டங்களை
உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரிடம் எடுத்து செல்லுங்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இங்கு வந்திருக்கக்கூடிய பயனாளிகளாகிய நீங்கள் தான். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்று ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம ஊராட்சிகளுக்கும் அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்று அனைத்து பயனாளிகளுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.